like I'm floating in. Break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So நம்ம சேனல்ல வந்து மேக்ஸிமம் வந்து பைக் ரிலேட்டட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க நேரத்தை மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ப்ரோ Rs200 பைக் வந்து எடுக்கலாமா வேணாமா ப்ரோ? இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ Rs200 வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான வண்டி தாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஸோ ப்ரோ இன்ஜின் வந்து உழன்றும் ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ இன்ஜின் உழன்றதுக்காக மெயினான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. சரிங்களா? கம்பெனியில் வந்து ஆயில் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த ஆயிலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அது வரையும் யூஸ் பண்ணிட்டு அடுத்து செகண்ட் சர்வீஸ் அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு ஆயில் மாற்றி விடுவாங்க. அந்த ஆயிலை வந்து பொறுமையாக கொஞ்சம் ஒரு 500 கிலோமீட்டர் 600 வரை ஓடுறோம்ல. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து அதை மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட்டோ லிக்யூமாலி அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணோம்னா வந்து நம்ம Rs200 வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2019 எடுத்தது. கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஆக போகுது. இன்ன வரையும் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இன்ஜின் வளர்ந்துரும் ப்ரோ அப்படின்றாங்க. பட் எனக்கு வந்து இன்ஜின் உழன்றதே கிடையாதுங்க. ஸோ இது நாள் வரையுமே வண்டி வந்து பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு டைம் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ மட்டும்தான் நான் மாற்றிருப்பேனே தவிர இது நாள் வரையும் இந்த வண்டியில் வந்து ஒரு பிரச்சனையுமே வரல. பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒன்று. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ ஸோ அப்புறம் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் வந்து ஓவராக வருது ப்ரோ. எந்த ஸ்பீடில் வந்து அதுக்கு மேலே போனால் வைப்ரேஷன் வருது? நான் வந்து இந்த வண்டி வந்து வாங்க போகிறேன், அடுத்து வந்து எடுக்கலான்னு இருக்கேன், வைப்ரேஷன் ஆகுது, நிறைய பேர் எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வண்டி வந்து 110 120 வரையுமே நல்லா ஸ்மூத்தாக தாங்க போகும். ஏன்னா ஸ்மூத்தாக போகும்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நல்லா நார்மலாக அந்த ஜிர்ன்னு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே 130 140 போகுது பார்த்திங்கன்னா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே நாய்ஸ்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு கேடிஎம்மில் வருதில்ல, இப்போ கேடிஎம் RC200 பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு இதை டாப் ஸ்பீடு அதோட 140 டாப் ஸ்பீடும் இதோட 140 டாப் ஸ்பீடும் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக பார்த்தா கேடிஎம்மில் தான் சவுண்டு நிறையா வரணும். பட் பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஸ்பீடில் இதுதான் சவுண்டு சும்மா பிரிச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சவுண்டு ஒரு விருன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் சவுண்டுக்காக தான் வண்டி வைப்ரேஷன் ஆகுமே தவிர மற்றபடி இந்த பிளாஸ்டிக் வீக்கு அப்படின்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? ஆனால் 120 வரையுமே வண்டி வந்துமே நார்மலாக தாங்க போகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு கேடிஎம் வண்டி எடுத்துக்கோங்க, நம்ம Rs200 எடுத்துக்கோங்க. ரெண்டு வண்டியுமே வந்து நார்மலாக இந்த இப்போ பாருங்களேன், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஐடிலில் வந்து விட்டு பாருங்கள். ஸோ ஐடிலில் விடும்போது கேடிஎம் சவுண்டுக்கும் நம்ம RS சவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சவுண்டு வந்து என்ன சொல்கிறது, இந்த சவுண்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா டுப்புன்னு அது ஒரு மாதிரி சவுண்டு வரும். சரிங்களா? இதே வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு டாப் ஸ்பீடு போகிறீங்க தெரியுமா, 130 140 போகிறீங்க தெரியுமா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சவுண்டு தாங்க அந்த மேக்ஸிமம் கேட்கும். ஸோ அந்த கேடிஎம்மோட சவுண்டு வந்து லைட்டாக குறைஞ்சிரும். அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வண்டியில் வந்து அந்த ஈசி வந்து ஒரு ஸ்பீட் லிமிட்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து ஸ்பீட் லிமிட்டே கிடையாதுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 160 வரையுமே இதில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து மற்ற பைக்கும் வந்து கேடிஎம் வண்டியை வந்து குறை சொல்கிறதுக்காக சொல்ல, அந்த வைப்ரேஷனுக்காக சொல்கிறேன். ஏன்னா கேடிஎம்மில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த வைப்ரேஷனுமே வரலன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா 150 160 போனால் கூட வைப்ரேஷன் வராது ப்ரோ அப்படின்னாங்க. அதே மாதிரி R15 வராது வைப்ரேஷன், நான் ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த வண்டியில் மட்டும்தான் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். எதனால் அந்த வைப்ரேஷன் தான் சவுண்டு வந்து அந்த இன்ஜின் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக கேட்குங்க. ஸோ அந்த டாப் ஸ்பீடு போகும்போது ஸோ அதனால தான் அந்த வைப்ரேஷன் வருதே தவிர மற்றபடி இந்த பிளாஸ்டிக் வீக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இன்ன வரையும் நான் வந்து அந்த வைப்ரேஷன்லாம் எனக்கு அது ஒன்றும் பெருசாலாம் தெரில. ஸோ நல்லா தான் இருக்குது வண்டி. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் அந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்களா, ப்ரோ வாங்கலாமா அந்த வண்டியில், இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது பிரதர், வாங்கலாமா வேணாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து வைப்ரேஷன் வந்து அந்த மேக்ஸிமம்லாம் இல்லைங்க.
ஸோ இந்த வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது. அப்புறம் மோரோவர் வந்து என்ன தெரியுமா, இது வந்து BS4ங்க. BS4ல் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி நிறையா நானும் ஷோரூம்லேயும் கேட்டேன். ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல அப்படின்னாங்க. இப்போ வர BS6 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படின்ற மாதிரி நான் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஒரு பைக்கில் போய் இப்போ ஒரு ஷோரூமில் போய் கேட்டேன். அப்போ வந்து ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ நிறைய பிரச்சனை வருது பிரதர் அப்படின்னாரு. ஸோ நேற்றோட ஒரு பையன்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டேன். அவர் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சா, ப்ரோ இந்த மாதிரி இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அப்படியே நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கியர் போட்டு தெரியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம்ல, அது மாதிரி டிராஃபிக்கில் நின்றுச்சு பிரதர். அதுக்கடுத்து ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கடுத்து ஷோரூமில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அது வந்து BS6 வண்டி. ஸோ அது வந்து ஃபோன் அடிச்சு கேட்டப்போ இது போயிருக்கும் பிரதர் அப்படின்ட்டாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து இந்த ஒரு சிப்பு மாதிரி இருக்குங்க, அந்த ஃபியூஸ் மாதிரி இருக்கும், அதில் ஒன்று போச்சு, அது மாற்றினேன் பிரதர் அப்படின்னாரு. ஸோ இந்த வண்டியில் வந்து எனக்கு வந்து அப்படி ஒரு பிரச்சனையுமே வந்தது இல்லைங்க இந்த வண்டியில். ஸோ அதனால் வந்து என்னடா அது நம்ம வண்டிலையும் வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இருக்குது. பட் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ BS6ல் வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குனாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தாங்க கேட்டேன். ஸோ அப்போ தான் சொன்னாங்க, மேபி வந்து இப்போ வந்து எதுவும் ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா வந்து ஒரு செக்மெண்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த செக்மெண்ட்டில் வந்து அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. பட் இன்ன வரையுமே வந்து RS200 சேல்ஸ் வந்து நல்லா பக்காவே தாங்க போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச வரையும். ஏன்னா வந்து நான் வந்து பார்க்குறேன்ல, நிறைய பேர் ரோட்டில் போகும்போது பார்ப்பேன்ல. ஸோ நிறையா பேர் வந்து இந்த வண்டி வந்து வாங்கி ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த RS200 அப்படின்ற ஒரு கிரேஸ் வந்து எல்லா பக்கத்துலையுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் உண்மையிலே ஒரு ஃபேக்டாகவே சொல்லுவேன். ஸோ 200cc செக்மெண்ட்டில் இந்த வண்டி அடிச்சுக்க எந்த வண்டியுமே கிடையாதுங்க. ஸோ அடுத்து என்ன ஒரு கேள்வி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் கேட்குறத வச்சு தாங்க நான் அந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கும் இப்போ வந்து ஒரு சில ஃபாலோவர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மேக் தினேஷ்னு போட்டிருக்கோம். சரி, அதில் வந்து கேள்வி கேட்குறத வச்சு தான் நான் இப்போலாம் வந்து ஒரு 2-3 வீடியோலாம் போட்டது ஃபுல்லாமே அவங்க கேட்ட கேள்வியை வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ RS200 எடுக்கலாமா, R15 எடுக்கலாமா? ஸோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறையா பேத்துக்கு வருது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ RS200 எடுக்கணும்னா 2 இது இருக்குங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளூயண்ட் லுக்கு வேணும். மற்றபடி வேறு எதுவும் வேணாம். ஃப்ளூயண்ட் லுக்கு நல்லா வந்து ஒரு கை கால் வலி இல்லாமல் போகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாப் ஸ்பீடு போகணும். எந்த வண்டியுமே கிட்டவே வரக்கூடாது. நல்லா அக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டு. ப்ரோ எனக்கு அவ்வளோலாம் வேணாம் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு டீசெண்டாக இருக்கணும், இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கணும், நல்லா நீட்டாக இருக்கணும். எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு 130, 140 போனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா R15 பெஸ்ட்டு. நான் வந்து R15 எடுக்க சொன்னால் இப்போ வந்து R15 அந்த R15M வந்துருக்குங்க, அந்த மெட்டாலிக் ஒயிட்டு. ஸோ அதை தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பையனும் ஒரு பையன் அந்த வண்டி வச்சுருந்தான். உண்மையிலே ஓட்டி பார்த்தேன், உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஸ்லிப்பர் கிளச்செல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதா, உண்மையிலே சூப்பர் வண்டிங்க அது. ஸோ நான் அதை சொன்னால் அதை எடுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இதுதான் டிஃப்ரென்ஸு. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், நல்லா லுக்காக இருக்கணும், அப்போ கொஞ்சம் அக்ரெசிவ் பொசிஷனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் R15 போயிருங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து நார்மல், எனக்கு முதுகு வலிக்கக்கூடாது, நல்லா அக்ரெசிவ் பொசிஷன்லாம் வேணாம், நல்லா டாப் ஸ்பீடு போகணும், நல்லா வந்து நல்லா ரொம்ப பார்க்கவே வந்து அப்படி கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா RS200 போயிருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஸோ ப்ரோ மைலேஜ் எவ்வளோ ப்ரோ தரும்? ஸோ உண்மையிலே சொல்கிறேங்க, இதோட வந்து ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 தாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இது தராது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் தரணும்னா ஒரு 40ல் மெயின்டைன் பண்ணால் வேணா ஒரு 40, 42. நான் வந்து இந்த வண்டியில் வந்து நான் வேணா வந்து கீழே வந்து வேணா என்னோடய வீடியோஸ்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் நான் மைலேஜ் டெஸ்ட் போட்டுப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 39 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குங்க. 39னா நான் வந்து 60, 70 மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஹைவே ஸ்ட்ரெச்செல்லாம் வரல, அந்த வில்லேஜ் ரோடெல்லாம் இருக்கும்ல, அந்த வேகத்தடையெல்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ளெல்லாம் விட்டு தான் வந்தேன். ஸோ அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 39 கொடுத்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து வீடியோஸ்லாம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து பாருங்கள். ஸோ அதில் வந்து போட்டிருப்பேன் நான் இதோட மைலேஜ் லிஸ்ட்டு. சரிங்களா? அதனால் வந்து அதை வச்சு தான் நான் ஆவரேஜ் சொல்கிறேன். 30 to 35 சாலிடாக கொடுக்குங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறத பொறுத்து. சரிங்களா? ஆனால் வந்து வேறு வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா R15 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிட்டத்தட்ட வந்து 40 to 45 கொடுக்குங்க. மைலேஜை பொறுத்தவரை இது வந்து 30 to 35 தான். ஆனால் வந்து எனக்கு என் வண்டி தான் RS200 தான். எனக்கு RS200 தான் பிடிக்கும். ஸோ எந்த வண்டியுமே வந்து எனக்கு கண்ணிலே தெரிலங்க. நான் வண்டி எடுக்கும்போது RS200 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னைக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, KTM பைக் தான் நான் டாப்புன்னு நான் நினச்சி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த KTM பைக் வந்து KTMல வந்து RC200 அதுதான் பெரிய வண்டி, அதுதான் டாப் ஸ்பீடு போகும். அந்த வண்டி என்னைக்கு வந்து இந்த வண்டி ஸ்பீடில் முந்துச்சோ நான் வாங்கும்போது, ஸோ அன்னையிலேருந்தே எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ரைட்டு, ஓகே RS200 தான், அதுதான் எடுக்கிறோம், அவ்வளோதான். வேறு அது மற்ற எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், அதில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிங்களா? அந்த மாதிரி தாங்க நான் வந்து இந்த வண்டி எடுத்தேன். ஸோ நான் ஆனால் என்னோடய ட்ராபேக் சொல்லிடலாம், அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வண்டி வந்து 30 to 35 அவ்வளோதான். சரிங்களா?
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் வந்து நான் வந்து ஆன்சர் சொல்லிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வண்டியை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேங்க. சரிங்களா? நான் வந்து இந்த வீடியோ வந்து எதை வச்சு நான் போடுறேன்னா, ஸோ மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்ஸை வச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் தான் கேட்பாங்க. ஸோ ப்ரோ எந்த வண்டி எடுக்கலாம்? ஒரு Rs200 எடுக்கலாமா? R15 எடுக்கலாமா? ப்ரோ மைலேஜ் வந்து எவ்வளோ தரும்? ஸோ வைப்ரேஷன் இருக்கா இல்லையா? வண்டி நல்ல வண்டியா? ஸோ அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை வச்சு தாங்க இந்த வீடியோ போட்டேன். ஸோ இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோ இனிமேல் எடுக்க போகிறேன், ஸோ இந்த எடுக்க போகிறேன், இல்லாட்டி இனிமேல் எடுக்க போகிறவங்களுக்கு இந்த இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். பட்டு வாங்கி வச்சுருக்கேன், இந்த பிரச்சனைகள்லாம் வருது ப்ரோ, உங்களுக்கு எதுவும் வந்திருக்கான்ற எதுவும் உங்களுக்கு எதுவும் புதுசாக வந்துச்சுன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வந்து நான் வந்து அதை வச்சு கற்றுக்குவேன் சரிங்களா? ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு பிரதர் அப்படின்னு எனக்கு உங்களில் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வந்து பெல் ஐக்கானை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து வீக்லி ட்வைஸ் இல்லாட்டி ஒன்ஸ் தாங்க வீடியோ போடுவேன். ஏன்னா வந்து நான் வந்து இருக்கிற சூழ்நிலைகள் வந்து அப்படி அதையும் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். இவ்வளோ செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அண்டில் தென் பாய் ஃப்ரம் தினேஷ். தேங்க்யூ.